ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் புதிய உச்ச. இந்த நியூஸை பாத்தீங்களா? ஏன் நகையோடைய விலை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு? ஜஸ்ட் ஒரு மெட்டலுக்கு ஏன் நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஒரு நாள் தங்கத்தோட விலை 200 ரூபாய் குறையுது அப்படின்னு சந்தோஷப்பட்டோம்னா அடுத்த நாள் 2000 ரூபாயா ஏறுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன? ஆக்சுவலி இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இதுதான் டேட்டா. 2012ல நகையுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 30,000 சில்லறதா இருக்கு. பட் 2018 வரைக்குமே அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆயிருக்கு. ஒரு 5,000 6,000 தான் ஏறி இருக்கு. ஆனா இப்போ ஒரு நாள்லயே வந்து கிட்டத்தட்ட 2000 3000 ஏற மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ ஏன் வந்து சடனா இவ்வளோ மாற்றம் இந்த ஒரு 3 வருஷத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடக்கக்கூடிய வாரால குளோபல் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன டிசைட் பண்றாங்கன்னா கோல்டை வந்து தன்னுடைய ஆசெட்டை டிசைட் பண்ணிக்கலாம், அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோல்ட்ல ஒரு மெட்டல்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவதா பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய எல்லா கோல்டுமே வந்து இம்போர்ட் டாக்ஸ் வந்து 15% அதிகமாக்கிட்டாங்க. மூணாவது இம்பார்ட்டன்டான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் டாலர் சார்ட். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய யூஎஸ் சார்ட் தான். ஆக்சுவலி இந்த யூஎஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாலருடைய வேல்யூ எப்பெல்லாம் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் கோல்டோட வேல்யூ வந்து கம்மியாகும். யூஎஸ் டாலருடைய வேல்யூ எப்பெல்லாம் கம்மியா இருக்கும் அந்த டைம்ல வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்போசிட்டா வந்து நடக்கும். ஸோ நீங்க இப்ப பார்க்கக்கூடிய சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 2024க்கு முன்னாடிலாம் யூஎஸ் உடைய வேல்யூ வந்து அதிகமா இருக்கு, அதனால கோல்டோடைய வேல்யூ கம்மியா இருக்கு. இப்போ 2025 இந்த டைம்ல வந்து யூஎஸ் உடைய வேல்யூ வந்து கம்மியாயிட்டே போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலி இதுதான் வந்து பொருளாதார நிபுணர்கள் கொடுத்த விளக்கமா இருக்கு. இதை வந்து 95% யாருக்குமே தெரியாத ஒரு விளக்கமாகவும் இருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து அப்ப எல்லாத்தையுமே எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு நம்ம இப்போ வாங்கி எடுத்து வச்சுக்கலாம், மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2-3 மாசத்துல வந்து நமக்கு தெரிய வரும் யூஎஸ் உடைய டாலர் வந்து அதிகமாகுதா இல்ல இன்னும் கம்மியாகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சார்ட்ல எப்ப வந்து கோல்டோடைய வேல்யூ வந்து கம்மியாகும், எப்ப யூஎஸ் டாலருடைய வேல்யூ அதிகமா இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி அப்லோட் பண்ணிக்கிறேன்.